ஆக்டர் சூர்யாவோட ஆக்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல ரிலீஸ் ஆன கங்குவாவோட ஒரு சின்ன ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன் இந்த படத்து மேலே அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஆஹா ஓஹோன்னு அப்படியும் இல்லை, ஓகே அந்த மாதிரி தான் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாகுபலி, கேஜிஎஃப், ட்ரிபிள் ஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் பேக் இருக்க தான் செய்யும், ஓகேங்களா? ஒரு 3 மணி நேரம் படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஹாஃப் அன் ஹவர் வந்து அதை கொஞ்சம் அப்படி தான் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இன்டர்வல் பிளாக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தாட்லாம் வரதான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 3D ஃபிலிம்னா இந்த படத்தை நம்ம சொல்லி ஆகணும். நான் அவ்வளோ மெனக்கட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. விஷுவல்ஸும் சரி, கொரியோகிராஃபும் சரி, ஓகே சாங்கு, மியூசிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துலேயும் அவ்வளோ மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை தமிழ் சினிமாவில் எடுத்ததுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பாராட்டணும். அதை விட்டு இந்த படம் ஏன் எடுத்தாங்க? அது சிவா கெரியர் போச்சு, சூர்யா கெரியர் போச்சு, டிஎஸ்பி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. ஏன் இந்த பழைய படத்தில் நீங்கள் பார்த்ததே கிடையாதா? ஏன் லாஸ்ட்டாக ஒரு படத்தை ஃப்ளாப் கொடுத்தாரு, அடுத்த ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? ப்ரொடியூசர்னா அவ்வளோ காசு கையில் வச்சுக்கிட்டு செலவு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்தாங்களா என்ன? ஒன்றுமே புரியல. எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை ஏன் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துட்ருக்கீங்க? இந்த மாதிரி படத்தை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்ததே இல்லையா? தமிழ் சினிமாவில் இப்போ போயிட்டு இருக்க ரேட்டுக்கு நான் இந்த மாதிரி படம் வரதெல்லாம் ஒரு டைமண்ட் கிடைச்ச மாதிரி தானுங்க. பீரியாடிக் போர்ஷனில் வர சூர்யாவோட என்ட்ரி, அதே மாதிரி சில பல கனெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிளெல்லாம் போராடுறது, கிளைமேக்ஸில் கப்பலில் சிக்ஸ் பேக்ஸ் காட்டுற சீன் எல்லாம் இந்த படத்தோட அல்டிமேட் ரேஞ்ச் தான். இன்டர்வல் பிளாக் இதை விட தரமான கொடுக்கவே முடியாதுங்க. சிவா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன் ப்ரெசன்ட் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லாவே வந்து ஹீரோயினை பொறுத்தவரையும் தேவையில்லாத ஆணி தான், பட் இருந்தாலும் அவர் வச்சிட்ருக்காரு. சூர்யா கேரக்டர் தவிர வேறு எந்த கேரக்டரும் நின்று பேசலை. பட் அதை கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாலும் இன்னும் பெட்டராகவே வந்திருக்கும். அதே மாதிரி அந்த எமோஷன் சீன்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த எமோஷன் சீன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருந்தால வேறு யாராவது அந்த கேரக்டரில் ப்ளே பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்குன்னு நல்லா நான் ஃபீல் பண்ணேன். பிடிச்ச மியூசிக்கை பொறுத்தவரையும் நல்லா தான் தரமாக தான் போட்டிருக்காரு. அதான் தலைவனே சாங்கில் நம்ம சூர்யாவோட என்ட்ரி, அந்த மாதிரி சாங்கோட பிளேஸ்மெண்ட்லாம் வேறு லெவல். தேட்டரில் கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம சூர்யா அந்த கப்பல் ஃபைட்டு, அந்த பையனோட எமோஷன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆகிருந்தது. டிஎஸ்பி மியூசிக்கில் பிரித்து மேய்ஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல மட்டும் என்னடா சத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் ஏன் ஆடியன்ஸ் இந்த படத்து மேலே அவ்வளோ வன்மத்தை காட்டுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம சூர்யானால தான் இப்படி காட்டுறாங்களான்னு எனக்கு ஒன்றுமே தலைவன் வீழ்வதில்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சூர்யா திருப்பவும் ஒரு பெரிய கம்பேக் ஒரு படத்து மூலியமாக கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த படத்துக்காக ஒரு 2.5 இயர்ஸ் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. பட் நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, என்ன படத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவரோட உழைப்பு ஃபேன்ஸுக்கும் அவருக்கு மட்டும்தாங்க தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக தேட்டரில் எந்த படமுமே இல்லை. இந்த படத்துக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கேரக்டர்லேயும் வாழ்ந்திருப்பார். மனுஷன் என்னையா எப்படி உழைச்சிருக்காரு இந்த கேரக்டருக்காகன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் எப்படி நல்லாவே இல்லைன்னு சொல்லலாம் சொல்லுங்கள்? என்ன படம் எடுத்து வச்சுட்ருக்கீங்கன்னு என்ன தேவையோ அதை தாங்க பண்ணியிருக்காரு சிவா. அவர் பண்ணது சரிதாங்க. பட் ப்ரெசன்ட் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாவே வந்திருக்கும் தான். இதுதான் எங்களோட ரிவ்யூ. உங்களுக்கு எப்படி இந்த படம் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது குறை நேரங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.